திரிசா 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 ஐயோ என்ன அழகா இருக்க. பாவாடை தாவணியில பார்த்தா பரபரப்பா இருக்க, மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்கமா இருக்க. உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. உன்னை பார்த்த உடனே நான் ஒரு கட்டுக்கடங்காத காளையா மாறிடுறேனே, அது எப்படின்னு எனக்கு தெரியலையே. உன்னை கல்யாணம் பண்ணாம அந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். பாஸ் எப்பா பாஸ்னு பாசத்தோட என்னை கூப்பிட்டியே, யாரா பையா நீ? கிராமத்திலிருந்து நடிக்க வந்த புதுமை புயல் நீங்க தானே? புயல்னு அடமொழி வச்செல்லாம் சொல்ற. ஆமா, நான் புதுசுன்னு உனக்கு எப்படி தங்க தெரியும்? உங்க முகத்துல 3 எம்ஜிஆர், 6 சிவாஜி, 9 ரஜினிகாந்த், 12 கமலஹாசன் தெரியுறாங்க. இத்தனை பேரா தெரியுறாங்க? உங்க முகம் அந்த மாதிரிங்க. உங்களை நடிகனாக்க வேண்டியது என் பொறுப்பு. சரி, இப்போதைக்கு பையில இருக்கிறது எவ்வளவு இருப்பு? டேய் என்னடா சுத்தி முத்தி இங்க வர்ற? நடிகனாகணும்ல. ஆமா ஆமா ஆகணும். அப்ப ஒண்ணு செய்வோம், பால் கறக்கிற பசுமாடை வித்து ஒரு 10,000 ரூபாய் கொண்டாந்துருக்கேன். இந்தா இப்போதைக்கு இந்த 10,000 ரூபாய் வச்சுக்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா, திரிசாவை எனக்கு எப்பயாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப நல்லபடியா இருக்கா? சரி, நோ ப்ராப்ளம், அதெல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம். ஏன்னா பேசிக்கிட்டு மோரத்தை கட்டுற. முதல்ல இந்த 3 மோதிரத்தை கொடுப்போம். 3யுமா? பட்டுன்னு வந்துச்சுன்னா சட்டுன்னு கூட்டு வந்துடுறேன். ஒத்துக்கலன்னா உங்க சைனையும் கொடுத்து ஓகே பண்ணிடுறேன். வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு கூட்டின்னு போய் இம்சப் பண்றதே இவனுக்கு வேலையா போயிடுச்சு. சார் என்ன டிக்கெட்? பஸ் மாறி ஏறிட்டியா? சுருளி வர நேரம் வர கோட்டை அதான பார்த்தேன். மீனுக்கு விலங்கு மீனுக்கு கல்யாணம். ஸ்டாப்பிங்ல ஏறாம நடு ரோட்ல நின்று ஏற. பஸ் ஸ்டாப்ல நின்று ஏறவன் பேத மகன், பஸ் நடு ரோட்ல நிப்பாட்டி ஏறவன் தாண்டா போத மகன். என்ன பாக்குற? ஒண்ணு தெரியுமா உனக்கு? பஸ்ல 3 பேருக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கணும். யார் யார் தெரியுமா? வயசானவங்க, ஊனமுற்றவங்க, அப்புறம் என்னைய மாதிரி பானமுற்றவங்க. ஏன்னா இங்க 3 பேருக்குமே பேலன்ஸ் கிடையாது. ஏப்பா, முன்னாடி சீட்டு காலியா இருக்கு, பின்னாடி சீட்டு காலியா இருக்கு, அதுல போய் உட்காரையா? காலியான இடத்துல உட்கார்ந்தா ரவுடிக்கு என்ன மரியாதை? உட்கார்ந்து இருக்கவன எழுப்பிட்டு உட்கார்ந்தாண்டா என்ன மாதிரி டானுக்கு குண்டி குதிருமுடா. விஷயம் தெரியாத ஒரு கொளுத்த வெள்ளாடு கசாப்பு கடையிலே வந்து கதக்கலி ஆடுது. நான் பஸ்ல டிராவல் பண்ண வரல, டைம் பாஸ் பண்ண வந்திருக்கேன். டைம் பாஸ்னா என்னன்னு தெரியுமா? புரியல, தலைய கிள்ளி போட்டு ஃபுட்பால் விளையாடுறது. மரியாதை எந்திரி, இல்ல இழந்திருக்க வப்பேன். என்ன பொட்டல வச்சு பழமா இருக்கா? பழத்தை பழக்கவா? நான் எடுக்க வேண்டிய எடுத்த பஸ் காலி ஆயிரும், அதை எடுக்க வச்சிடாத. நான் அப்பா இருந்து பாத்துட்டு இருக்கேன். குடிச்சிட்டு பெரிய ரவுடியா? நீ ஒரிஜினல் ரவுடினா உன்ன மாதிரி ரவுடி கிட்ட போய் மோது. இந்த மாதிரி அப்பா கிட்ட கலட்ட பண்ணாத. டேய், உங்ககிட்ட 100 ரூபாய் இருந்தா என்னடா பண்ணுவ? வாட்டர் அடிச்சிட்டு மீதி காசுக்கு பிரியாணி சாப்பிடுவேன். ஆனா சார் என்ன பண்ணுவாரு தெரியுமா? 2 பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்ணுவாரு. என்னடா அந்த கூத்தோட இந்த கூத்து பெரும் காமெடியா இருக்கு. இனிமே இந்த ஏரியால ஒண்ணு பார்த்து போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். போடா புலி மூட்டை. டேய் முட்டை, சீட்ட விடுறா. உட்காருங்க தல. அந்த பயம் இருக்கட்டும். ஏன் சார், நல்ல வாட்ட சட்டமா தானே இருக்கீங்க. அந்த புலி மூட்டை மூஞ்சில ஓங்கி ஒரு குத்து குத்து கூடாது? பொறுமையா இருக்க வேண்டியதுதான். அதுக்காக வேணும்னே மேல வாந்தி இருக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்தா இழிச்ச வாயின்னு எழுதி நெத்தியில ஒட்டிடுவாங்க. நீங்க சென்னையில எப்படிதான் பழக்க போறீங்களோ?